பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். எனக்கு முன்பாக அநேக தடைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தடைகள் எப்பொழுது உடைந்து போகும்? இந்த தடைகளை தாண்டி நான் எப்பொழுது கடந்து போவேன்? எந்த ஒரு காரியம் செய்தாலும் அது தடையாய் இருந்து கொண்டிருக்கிறதே. வளர்ச்சிக்கு விரோதமாய், மேன்மைக்கு விரோதமாய் என் குடும்பத்தில் அநேக தடைகள் இருக்கிறதே. இந்த தடைகளை மாற்றுகிறவர் யார்? தேவ சமூகத்தில் வரத்தும் போக்குமாய் இருந்து கொண்டிருக்கிறேன். தேவனோடு இருக்கிறேன், ஜெபிக்கிறேன், துதிக்கிறேன், ஆராதனை செய்கிறேன். ஆனாலும் என் தடைகள் விலகாமல் இருந்து கொண்டிருக்கிறதே என்று அநேகர் தேவ சமூகத்தில் கண்ணீரோடு புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு முன்பாக இருக்கக்கூடிய அத்தனை தடைகளையும் நான் உடைத்து எறிவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், யோபு 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆண்டவர் செய்ய நினைத்த காரியங்கள் உங்கள் குடும்பத்தில் தடைபடுவது இல்லை என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். மாயான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் சத்துருவானவன் அநேக தடைகளை கொண்டு வந்து போடுகிறான். முயற்சி எடுக்கிறது, பிரயாசப்படுறது, ஓடுகிறது, எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் சத்துருவானவன் அதை ஜெயம் கொள்ள விடாதபடிக்கு குடும்பங்களுக்குள் பல பிரச்சனைகளை கொண்டு போட்டு, பல காரியங்களை கொண்டு போட்டு, அத்தனை விஷயங்களிலேயும் தடைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். பிள்ளைகளுக்கு விரோதமான தடை, குடும்பத்துக்கு விரோதமான தடை, புருஷனுக்கு விரோதமாய் தடை, மனைவிக்கு விரோதமாய் தடை, தொழிலுக்கு விரோதமாய் தடை, இப்படி பல தடைகளை கொண்டு போடுவதினால் மனம் சோர்வுற்று காணப்படுகிறது. இப்படி தடைகள் வந்து கொண்டிருக்கிறதே, நான் என்ன செய்வேன்? தேவ சமூகத்தில் காத்திருக்கிறேன், ஆனாலும் என் குடும்ப விஷயத்தில், என் பிள்ளைகளுடைய காரியத்தில் எல்லாமே தடையாய் இருந்து கொண்டிருக்கிறதே என்று இருதயத்துக்குள் ஒரு சோர்வை உண்டு பண்ணிவிடுவதால் ஜெபிக்க முடிவதில்லை, வேதம் வாசிக்க முடிவதில்லை, ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து கொடுக்க முடிவதில்லை. சத்துருவானவன் அநேகருடைய இருதயத்தை தாழ்வுபடுத்தி வைத்திருக்கிறான், விசுவாசத்தை குறைத்து வைத்திருக்கிறான். இதனால் அநேகர்கள் ஏமாற்றப்பட்டது போல, இனி இந்த காரியம் நடக்காது, என் பிள்ளையின் திருமண காரியம் தடைப்பட்டு போய்கொண்டே இருக்கிறது, இனி அது நடக்காது, கர்ப்பத்தின் கனி தடைப்பட்டு போய்கொண்டிருக்கிறது, இனி அது கிடைப்பது அரிது, வேலை விஷயத்துக்கு ஓடுகிறேன், ஆனால் அது தடையாய் இருந்து கொண்டிருக்கிறது, இனி ஒரு நல்ல வேலை கிடைக்காது. இப்படி தனக்கு தானே ஒரு மதிலை கட்டி கொண்டு இருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு. ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் குடும்பத்தை நினைத்திருக்கிறேன், உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பதற்கு நான் சித்தமாய் இருக்கிறேன். உன் குடும்பத்தில் என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டுமோ அத்தனை காரியத்தையும் நான் உனக்கு செய்து தருவேன். நான் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக எரிகோ கோட்டை ஒரு தடையாய் இருந்தது, செங்கடல் ஒரு தடையாய் இருந்தது. இந்த தடைகளை தாண்டி எப்படி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு கடந்து போவோம், எப்படி இந்த ஜனங்கள் போவார்கள் என்று பார்க்கலாம் என்று சத்துருவானவன் பல வழிகளை அடைத்து வைத்திருந்தாலும்
ஆண்டவர் அவர்களுக்குண்டான வழிகளை திறந்து கொடுத்தார். இடிக்க வேண்டியவைகளை இடித்து வழிகளை திறந்து கொடுத்தார். உன் குடும்பத்தில் எந்தெந்த இடத்துல தடையாய் நின்று கொண்டிருக்கிறதோ அந்தந்த காரியங்களை கர்த்தர் இடித்தும் திறந்தும் உனக்குண்டான வாசலை ஆண்டவர் திறந்து தருவார். நீ லெகுவாய் நடந்து போகலாம். நீ இனி அதில் தடையாய் வரக்கூடிய எந்த பிரச்சனையையும் பார்த்து பயந்து போக வேண்டாம். பிரச்சனைக்கு முன்பாக ஆண்டவரை நிறுத்து. உன்னுடைய காரியம் ஜெயமாய் மாற்றப்படும். மனுஷனை நம்பி நீ ஓடாத, மனுஷன் கரத்தில் உன்னை ஒப்பு கொடுத்து விடாத, மனுஷனுடைய பாதத்தில் போய் விழுந்து விடாத. மனுஷன் உனக்கு கண்ணியை வருவிப்பான். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் வைத்து அவர் சமூகத்தில் நீ உன்னுடைய தேவைகளை அறிக்கையிடுவாயே ஆனால் உன்னுடைய காரியம் ஜெயமாய் மாற்றப்படும். எத்தனை பேர் வாஞ்சையோடு ஆண்டவரே என் குடும்பத்தில் அநேக தடைகள் வந்தது, வியாதியின் மூலமாய் என் சரீரம் தடைப்பட்டது, ஒரு காரியமும் செய்ய முடியாமல் இந்த வியாதி நெருக்கி கொண்டிருக்கிறது, எப்பொழுது இந்த பலவீனம் மாறும், என் சூழ்நிலைமை எப்பொழுது மாறும், ஒரு சந்தோஷத்தை பார்க்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைக்குள் அகப்பட்டு கிடக்கிறேனே, என் குடும்பத்தில் எப்பொழுது களிப்பு உண்டாகும், சஞ்சலமும் தவிப்பும் எப்பொழுது மாறிப்போகும், சந்தோஷமும் சமாதானமும் எப்பொழுது என் குடும்பத்தில் உண்டாகும் என்று அநேகர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ. ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார், உன் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும், உன் குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும். கர்த்தராகிய நான் உன் குடும்பத்தில் நீதியின் சூரியனாய் உதிக்கும் போது, என்னுடைய செட்டையின் கீழ் நீங்கள் அமரும் போது உங்கள் குடும்பத்தில் ஆரோக்கியம் உண்டாகும். அந்த ஆரோக்கியம் பல தடைகளை உடைத்துவிடும். எந்தெந்த விஷயத்தில் ஆரோக்கியம் வேண்டுமோ அந்தந்த விஷயத்தில் கர்த்தராகிய நான் உங்களுக்கு ஆரோக்கியத்தை தருவேன். நீங்கள் கொழுத்த கன்றுகளைப் போல வெளியே புறப்பட்டு வளருவீர்கள், நீங்கள் உயருவீர்கள், நீங்கள் மேன்மை அடைவீர்கள். இனி உங்களுக்கு விரோதமாய் சத்ருவானவன் எந்த விதமான தடையையும் உங்களுக்கு முன்பாக வைக்க முடியாது. கர்த்தராகிய நான் உன் கரத்தை பிடித்திருக்கிறேன். நான் உன்னை வழி நடத்தும் போது, நான் உனக்கு முன்னணியில் போகும்போது, அப்பேற்பட்ட தடைகளாய் இருந்தாலும் அந்த தடைகளை உடைத்தறிவதற்கு நான் இன்றைக்கும் ஜீவனுள்ள தகப்பன் என்று குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். சத்துருக்களை பார்த்து நீ பயப்படாத, சத்துருக்களை கண்டு நீ ஒதுங்கி போய் இருக்காத. சத்துருக்களை முறியடிக்கக்கூடிய தெய்வம் உன்னோடு கூட இருக்கிறார். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின தகப்பன் இன்றைக்கு உன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவரே நான் உம்முடைய கரத்தை பிடித்திருக்கிறேன், நான் உம்மோடு கூட நடக்கிறதற்கு ஆசைப்படுகிறேன், எனக்கு முன்பாக இருக்கக்கூடிய அத்தனை தடைகளையும் அத்தனை மதில் சுவர்களையும் கர்த்தர் நீர் உடைத்து தரும்படியாய் நாங்கள் உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறோம் என்று எத்தனை பேர் கேட்டுக்கொள்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை, அந்த கிருபையை உங்கள் குடும்பத்தில் ஆண்டவர் தரப்போகிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட கர்த்தர் எங்களுக்கு ஒரு அழகான வார்த்தை தந்தீங்களே ஆண்டவரே. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று அழகான ஒரு வார்த்தை தந்தீங்களே ஆண்டவரே. அந்த வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்களில் இருக்கக்கூடிய அத்தனை தடைகளையும் கர்த்தர் உடைத்து போடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அற்புதத்தை செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். நீர் அதிசயத்தை காண பண்ணினதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் நடத்தினவர், இனியும் நீர் அவர்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.